ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கேரட் பொடிசாக நறுக்கினது, 1 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வேகணும்னு தேவையில்லை, லேசாக ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தால் போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது ரெண்டுமே நல்லா ஆறுனதும் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ திரும்பவும் பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்த பீட்ரூட் கேரட்டு சேர்த்துடலாம். இது நல்லா சுருண்டை வதங்குற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஷேப்புக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா போதும். இப்போ கடைசி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த மிக்ஸ் நல்லா ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு இன்னொரு பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் நல்லா கொதிச்சு வர இந்த சமயத்தில் இதில் 3/4 கப் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ரவையும் பாலையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு நல்லா மசிச்சு விட்டு கிளறிக்கோங்க. இது ஓரளவு நல்லா ஆறுனதும் இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எந்த அளவு செஞ்சீங்களோ அதோட டபுள் மடங்கு மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி திரும்பவும் இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம இன்னொரு தடவை வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு ஒரு இட்லி தட்டில் நான் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். நான் ஒரு பேனில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த பிளேட்டை உள்ளே வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே தெரியும் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த ரவையோட இந்த ஸ்டஃபிங் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.